தேவன் மோசேயை முட்செடியிலே அழைத்த பொழுது அவர் பல காரணங்களை தான் வரமாட்டேன் என்பதற்கு அவர் சொன்னார். அதிலே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் வாக்கு வல்லவன் அல்ல. அதை நாம் ஆங்கிலத்திலே ஐ எம் நாட் அ மேன் ஆஃப் வேர்ட்ஸ் என்று சொல்லி அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக நாம் அறிகிறோம். அப்போ இந்த மனிதனை தேவன் தம்முடைய கையில எடுத்தார். பேச முடியாத ஒரு மனிதனை உண்டாக்கினவர் நான் அல்லவா, உன் வாயிலிருந்து நான் உனக்கு போதித்து நானே பேசுவேன் என்று அவர் சொன்னார். இந்த மனிதனை கொண்டுதான் ஆண்டவர் தோராவை எழுதினார். ஆதியாகமம் முதல் உபாகமம் வரைக்கும் இருக்கிற பகுதிகளை அவர் எழுதத்தக்கதாக தேவன் பயன்படுத்தினார். இந்த ஜீவ வாக்கியங்கள் தமிழிலே நமக்கு ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே காரியங்களை நீங்கள் எபிரேய மொழிக்கு போகும் பொழுது பெரஷீத், ஷேமோத், வாயிக்ரா, பாமிட்பார், தவாரிங் என்று சொல்லி இந்த 5 புத்தகங்களும் அழைக்கப்படுகிறது. இவைகளினுடைய பொருள்களை நாம் பார்க்கும் பொழுது பெரஷித் என்பதற்கு ஆதியிலே, ஷேமோத் என்பதற்கு பெயர்களையுடைய மனிதர்கள், வாயிக்ரா என்பதற்கு மற்றும் தேவன் அழைத்தார், பாமிட்பார் வனாந்தரத்தில், தவாரிங் வார்த்தைகளை கொடுத்தார். இந்த 5ஐயும் இணைக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு காரியம் வருகிறது என்றால், ஆதியிலே இந்த பெயர்களுடைய மனிதர்களை தேவன் அழைத்து வனாந்தரத்திலே தம்முடைய வார்த்தைகளை, ஜீவ வாக்கியங்களை கொடுத்தார் என்பது. இன்றைக்கு மோசே தன்னுடைய நாவை குறித்து அவர் மிகவும் வேதனைப்பட்ட வேளையிலே தேவன் இந்த மனிதனை கொண்டு தம்முடைய வார்த்தைகளை உரைப்பதற்கு பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு குறைவான காரியங்கள் இருந்தாலும் நம்மை நாம் தேவனுடைய கரங்கள் ஒப்பு கொடுப்போம். எதற்கும் நாம் தயங்காமல் கர்த்தருடைய அழைப்புக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். நம்மை கொண்டு தேவன் வல்லமையான காரியங்களை நிச்சயமாய் செய்வார்.